வணக்கம். இது நான் கடவுள் தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான். கோயில்களில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல அப்படின்னு தான் திருக்குறள் சொல்லுது. வேண்டுபவனையும் வேண்டாதவனையும் இறைவன் ஒரே மாதிரியாகத்தான் பார்க்கிறான் என்பது அந்த குறளினுடைய பொருளாக இருக்கிறது. இறைவன் ஒரு மாதிரியாக பார்த்தாலும் இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில்கள் அப்படித்தான் பக்தர்களை பார்க்கிறதா? அனைவருக்கும் சமமான கடவுளை காசுகளால் பிரித்து வைத்திருப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியோடு அந்த தொகுப்பு முடிவடைந்தது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். திருப்பதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரதானமான ஒரு டெஸ்டினேஷனாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம போன நிகழ்ச்சிகளில் பார்த்தோம். அந்த திருப்பதியில் சுமார் 1200 பேர் ஒரு நாளைக்கு மட்டும் விஐபி தரிசனத்தில் போயிட்டு வராங்க. அந்த எண்ணிக்கை 3000லேருந்து 4000 வரைக்கும் கூட அதிகமாகுது. இதனால் சாதாரண ஒரு பக்தனுடைய தரிசன நேரம் அப்படிங்கிறது காத்திருப்பு நேரமே கூட 3லிருந்து 4 மணி நேரமாக இருக்கிறது. அப்போ தரிசன நேரம் வெறும் 2 நிமிஷத்துக்கும் குறைவு தான். இது பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அநீதி இல்லையா அப்படின்னு பக்தர்கள் கேள்வி எழுப்புறாங்க. உண்மையில் பக்தர்களுடைய மனநிலை என்ன? இப்படி காத்திருப்பது பக்தர்களுக்கு சரியானதாகப்படுகிறதா? பக்தர்கள் எப்படி உணர்கிறார்கள்? விஐபி தரிசனத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கோயிலில் காத்திருப்பதையும் விஐபி தரிசனத்தையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்று நம்முடைய தமிழ்நாட்டு மக்களிடம் கேட்டிருந்தோம். அதற்கான கருத்து கணிப்பு முடிவுகள், அதனுடைய விடைகளை நாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். இது பற்றி விரிவாக வாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சர்வேயை தந்தி டிவியோடு இணைந்து எடுத்துக் கொடுத்த திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி, பிரம்மாண்டமான சர்வே எடுத்துக் கொடுத்தவர். திருமதி சிவகாமி, முன்னாள் IAS அதிகாரி. வணக்கம் மேடம். அதுபோல் திரு மதிவண்ணன், ஆன்மீக ஆர்வலர், நம்ம அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கொஸ்டினை பக்தர்கள் கிட்ட அல்லது பொதுமக்கள் கிட்ட நீங்க கொண்டு போனப்போ அவங்களுடைய ரிசப்ஷன் எப்படி இருந்தது? மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க இந்த கேள்வி? நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், இது வரைக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. பல கேள்விகளுக்கு சுருக்கமா பதில் சொன்ன நிறைய பேர் கூட இந்த கேள்விக்கு வரும்போது பொங்கி எழுந்து பதில் சொன்ன இன்ஸ்டன்சஸ் ஜாஸ்தியா இருந்த கேள்வி. நிறைய பேர் நம்ம கிட்ட சொன்னது இதுதான், இது இருக்குன்னு தெரியும் ஆனா இதை பத்தி எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் பதில் சொன்னாங்க. மேம், உங்களுடைய கருத்து, பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த விஐபி கலாச்சாரத்தை எப்படி பார்க்கிறார்கள் உங்களுடைய பார்வையில்? நீங்கள் கோவில் பற்றி ஸ்பெசிஃபிக்காக கேட்குறதுனால அதுக்கு நேரடியாக வந்துடுவோம். அதாவது மனிதர்களுக்கும் உள்ள உறவு தான் கடவுளுக்கும் மனிதருக்குள்ள உறவை தீர்மானிக்குதோ அப்படிங்கிற அபிப்பிராயம் இந்த விஐபி கலாச்சாரம் கோவிலில் இருக்கிறத பார்க்கும்போது ஏற்படுது. சமூகத்தில் ஒரு மனிதனுக்குள்ள அந்தஸ்து, பதவி, பணம் இதுதான் கோவில்லையும் மதிக்கப்படுது. அப்போ கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமங்கிற கருத்து அடிபட்டு போகுதுங்கிறத நிச்சயமாக அங்கே பார்க்க முடியுது. ஆனால் ஒரு நிமிஷம், ஆனால் இங்கே உள்ளே போகிறவங்க அந்த சலுகைகளை அனுபவிக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத தயவு செஞ்சு நம்ம பார்க்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளால் அவங்க அதிகம் நேசிக்கப்படுறதாகவும் அவங்க உண்மையிலேயே டிசர்விங், அதாவது இந்த மாதிரி அப்படி நினைக்கிறாங்க இல்லை, டிசர்விங். இவ்வளோ பேர் காத்திருக்கும்போது கடவுள் நம்மளை ஸ்பெஷலாக உள்ள கூப்பிடுறாரு, நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அல்லது இதில் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோடு தான் அவங்களும் உள்ளே போகிறாங்க. பார்க்காதவங்க, அவங்க பார்க்க முடியாதவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம என்ன பாவம் பண்ணமோ நம்மளை கடவுள் உள்ளே கூப்பிடலை, சீக்கிரமாக கூப்பிடலை, அவரை பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி அவங்க போங்கிறதும் நேரடியான மோதல் அங்கே இல்லை வரல. இப்போ விஐபி கலாச்சாரத்தில் ஏன் விஐபி அலோவ் பண்ணுறீங்கன்னு கோவிலில் யாரும் கேட்கறதில்ல. இல்லை, அர்ச்சகர் கூப்பிட்டு உள்ளே கூப்பிடும்பொழுது அவர்களுக்கு பரிவர்த்தனை இந்த இதெல்லாம் மேலே கட்டி அப்புறம் தாம்பாளத்தில் கொண்டு மாலையெல்லாம் கொடுக்கும் பொழுது மற்றவங்க அதை பொறாமை உணர்ச்சியோட பார்க்கறதில்ல. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அவங்க கொடுத்து வச்சவங்க கடவுள் கூப்பிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது என்னன்னா கடவுள் மேலே எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மனித உறவுகளை அப்படியே ஏற்றுக்கிற மனநிலையை இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அங்கே கொண்டு வருதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றிவா. அதுபோல் திரு மதிவண்ணன் ஐயா, நீங்கள் சொல்லணும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி இது அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கேண்டிடேட்ஸ், அவங்கெல்லாம் நாங்கள்லாம் எங்களுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை அப்படின்னு பொதுமக்களே நினச்சிக்கிறாங்களா உள்ளே? இல்லைன்னா நீங்கள் பார்த்த வரையில் பொதுமக்கள் இதை பற்றி கோபம் அடைந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஐபி கலாச்சாரம் அவர்களுக்கு மட்டும் கடவுளை உடனே காட்டுவது, மூலவர் ஸ்தானத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போவதெல்லாம் மக்கள் மனதிலே ஒரு பெரிய
அழுத்தத்தையும் புழுக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் சொன்ன மாதிரி கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி யாரும் நினைக்கவில்லை. எல்லாரும் மனதுக்குள்ள அதை வருத்தப்படுகிறார்கள். இப்படி அவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை தரப்படுகிறதே, நம்ம எல்லாம் பின்னே தள்ளி விடுகிறார்களே என்று பல பேர் வருத்தத்தான் படுகிறார்கள். அதை நீக்குவதற்கு அரசாங்கம் தான் முயல வேண்டுமே தவிர அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதே போல கோயில் அதிகாரமும் அதை முயல வேண்டும். கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த துறையும் இதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்பது ஆரம்பத்திலே இந்த கோரிக்கையை வச்சுட்டீங்க. தொடர்ந்து பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுமக்கள் இது பற்றி என்ன சொல்கிறார்கள்? பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது உங்கள் கண் முன்னால்? கோவில் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை தரிசிக்க தான் வரும். இங்கேயும் பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு பார்க்கக்கூடாது. இதே மாதிரி கட்டண தரிசனன்றதை முற்றிலுமாக நம்ம அகற்றணும். கோவில்களில் சிறப்பு தரிசனம் என்பது தேவையற்றது. இந்த தரிசனத்தினால் மேல் சாதி கீழ் சாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வசதி உள்ளவன் வசதியற்றவன் என்கிற பாகுபாடு நீடிக்கிறது. விஎம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிஸி ஷெட்யூலில் அந்த மக்களோட மக்களாக இணைந்து கடவுள் வழிபட முடியாது. அவங்க இருக்கிற பிஸி ஷெட்யூலில் கடவுளை பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக வழிபாடு இருக்கும். அவங்க தனி காணிக்கை கொடுத்து கடவுளை வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். கோவிலில் சிறப்பு தரிசனம் வைக்கிறதுனால சில மக்களுக்கு நன்மையும் இருக்குது, அதனால் தீமையும் இருக்குது. இந்த மக்கள் ஒருத்தர் பணம் வசதியானவன் பணம் கொடுக்குறான், வசதி இல்லாதவன் வெறுமையாக நின்று வெளியில் நின்று சாமியை கூட தரிசனம் பண்ண முடியாத அளவில் இருக்குது. அதனால இந்த தரிசனத்தை பொதுப்படியாக கொண்டு வரணும், இல்லைன்னா மொத்தத்தில் ஒழிக்கணும். சிறப்பு தரிசனம் விஐபி போகிறதுனால மற்றவங்களுக்கும் பாதிப்பு. சாமியை பக்தியோட கும்பிட்றவங்களும் ஒரு எரிச்சலோடு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் நிம்மதியாக சாமியை கும்பிட்டு லைனில் நின்று பொறுமையாக சாமியை கும்பிட்டு போகிறது தான் உண்மையான பக்தி கிடையாது. அவங்களுக்கு இருக்க பிஸி ஷெட்யூலில் கடவுளை சேவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதனால் அவங்க போய் அந்த விஐபி தரிசன கட்டத்தில் கடவுளை பார்க்கறதுங்கிறது தப்புலேன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சலுகை கட்டணம்னு ஒன்று நியமித்து விஐபிக ஒரு பக்கம், அதை அவங்களுக்கு தேவைப்பட்டவங்க ஒரு பக்கம், சாதாரண மக்களை ஒரு பக்கம், அந்த மாதிரி வழி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நாங்களும் அந்த தெய்வ வழிபாடு பண்ற இடத்துல நிற்கும் போது எங்களுக்கு ரொம்ப மரண வேதனையா இருக்குது. சாமிக்கே இந்த நிலைமைனா அப்புறம் எங்களுக்கு அதே நிலைமை தானே. ஆலய தரிசன கட்டணம் என்கிற பெயரில் விஐபிகளுக்கு ஒரு சலுகை, பணம் இருப்பவர்களுக்கு ஒரு சலுகை, பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு சலுகை, 50 ரூபாய், 100 ரூபாய், 300 ரூபாய் என்று கடவுளை காட்சி பொருளாக சித்தரித்துக் கொண்டு இருப்பது இந்துக்கள் இடத்திலே மனதை புண்படுத்தும் செயலாகவும், இல்லாதவர்கள் கடவுளை வணங்க முடியாத சூழ்நிலையாகவும் நிலவி கொண்டிருக்கின்றது. சிறப்பு தரிசனம் வேணும். ஏன்னா நம்ம பல ஊர்ல இருந்துலாம் வரோம். அப்போ அந்தந்த ஊர்ல இருக்கவங்க அடிக்கடி பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம எங்கிருந்தோ வரோம்ல, அதனால நம்ம பார்க்க சிறப்பு தரிசனம் வேணும். அது இல்லாமல் வயசானவங்களா இருப்பாங்க, ரொம்ப உடம்பு முடியாதவங்களா இருப்பாங்க, அவங்களாம் நேராக போய் பார்த்துட்டு வரது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆனால் சிறப்பு தரிசனம் வேணும். காசு இருக்கிறவங்க கொடுத்து சாமி தரிசனம் பண்றான், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? தரிசனம் பண்ண முடியாது. இதனால சாமி கும்பிடாம சாமி தரிசனம் பண்ண முடியாம நிறைய பக்தர்கள் திரும்பி போற அளவுக்கு தமிழ்நாட்டில் சூழ்நிலை உருவாகிட்டு வருது. சிறப்பு தரிசனம்லாம் வேண்டாங்க. அது சிறப்பு தரிசனம் பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க இவ்வளோ அளவு கீவில் நின்று வந்துட்டு இருப்பாங்க. இவங்க குறுக்க போனால் ஒரு 10 பேர் 5 பேர் உள்ளே போனாங்க, அதுக்கு 1/2 எடுத்துக்கிறாங்க. அது கூட பார்த்தோம் வந்தேன்னு கிடையாது. அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கேர் எடுத்து அவங்களுக்கு மாலை போடுறது, அந்த பல இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்க. அதனால இன்னும் அதிகமாக டைம் எடுக்குது. ஆண்டவன் யாருக்கு? ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, முடியாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இருக்குது. அந்த கடவுள் இருக்கிற போது காசு கொடுத்து போய் ஆண்டவனை பார்க்கறதுக்கு கிடையாது. பொது தரிசனம் போய் பார்த்தா நம்மளுக்கு புண்ணியம் இருக்குது. விஐபி தரிசனம் என்பது இருக்கப்பட்டவங்க பார்த்துலாம் சார், இல்லாதப்பட்ட என்ன பண்ண முடியும்? கியூவில் நின்று தான் பார்த்தாகணும். அதனால விஐபி தரிசனன்றது என்ன கேட்டால் தேவையில்லாது சார். ஒரு பெண் சொன்னாங்க, இருக்கிறவங்க இல்லாதப்பட்டவங்க எல்லாருக்கும் கடவுள் இருக்குது, ஆனால் அந்த கடவுளை வைத்திருக்கக்கூடிய கோயில்கள் தான் இந்த மாதிரி பிரிவினைகளை பார்க்குது அப்படின்னு. சரியான ஒரு வாதம் தான். இப்போ கருத்து கணிப்பு முடிவுகளாக தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணிக்கைகளாக உங்கள் கண் முன்னால் வர இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் கோயில் காத்திருந்து கடவுளை தரிசிப்பது பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு விடையெடுத்திருக்கிறார்கள். காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு 48% பேரும், கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 20% பேரும், சரியே அப்படின்னு 19% பேரும், சொல்ல தெரியவில்லைன்னு 13% பேரும் சொல்லியிருக்காங்க. காத்திருப்பு தேவையற்றதுன்னு 48% மக்கள் காத்திருப்பு தேவையற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே போல கோயில்களில் விஐபிகளுக்கு கொடுக்கப்படும் மரியாதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காங்க மக்கள். அவசியமற்றதுன்னு பிரதானமான மக்கள் சொல்லியிருக்காங்க. விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 76% பேர் அவசியமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 21% பேரும்,
அவசியம், விஐபி கலாச்சாரம் அவசியம்னு இந்த 3% பேரும் சொல்லியிருக்காங்க. பெருவாரியான மக்கள் அவசியமற்றது அப்படின்னு 76% பேர் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் அருண் கிருஷ்ணமூர்த்தி, இந்த 3% பேர் யார் இந்த விஐபிஸா? விஐபிஸ் மட்டும் இல்லை, அதை அனுபவிக்கிற பல பேராகவும் இருக்கலாம். அதான் அதை அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களும் சில பேர் பதில் சொன்னது தான். இப்போ இது 2 கேள்வியாக பிரிச்சிருந்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோவிலில் போய் இவ்வளோ டைம் வெயிட் பண்ணி அந்த கடவுள் கர்ப்பகிரகத்துக்கு சென்றடைறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு தான் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து அப்படி இருக்கக்கூடாது, கோவிலுக்கு போனோடனே சாமியை பார்த்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே அவங்க கிட்ட 2வது கேள்வி, சில பேர் மட்டும் இப்போ பிரபல கிரிக்கெட்டரோ இல்லை நடிகரோ இல்லை அரசியல்வாதியோ அவங்க உள்ள வந்தால் மட்டும் டபால்னு உள்ள போயிட்டு வெளில வந்துடுறாங்களே, அது நியாயமானு கேட்டதுக்கு தான் பிரதானமாக 76% வந்து தப்புன்னு சொல்லியிருக்காங்க. பாக்கி 21% பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 97%. அந்த 21ங்கிறவங்க அந்த 21 வந்து இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் அன் ஒப்பீனியன்ங்கிற மாதிரி தான் தே கேவ் ஹோப். ஆனால் இந்த 76% ஆர் வெரி அக்ரெசிவ், இது நடக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இருக்கிறோம். அப்போ டோட்டலா கூட்டி பார்த்தா 97% மக்களுமே விஐபிக்கு எதிரானது. உண்மை, அதுதான் உண்மை. 97% பீப்புள் வந்து விஐபி கலாச்சாரமும் சிலருக்கு கோவில்களில் கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்டையும் வெறுக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குற போது இப்போ ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வராங்க, ஃபாரின் டிக்னிட்ரிஸ் வராங்க, வெளிநாட்டு தலைவர்கள் வராங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஸ்பெஷல் தரிசனம்ங்கிறது தேவைதானங்க? இது தேவைதான்னாலும் இப்போ நீங்கள் வந்துட்டு கோவிலில் வந்து பூஜைக்கான டைம் எல்லாம் பிரித்து வச்சுருக்கீங்க. அப்போ பப்ளிக்கான டைம்னு சொல்லி அந்த டைம் ஒதுக்கியிருக்கீங்க. இப்போ விஐபி வரும்பொழுது பப்ளிக் வராத டைமில் அவங்களுக்கான ஒரு சிறப்பு இதை ஏற்பாடு பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா பப்ளிக் பார்வையிலையும் அது இருக்காது, ஒன்று அவங்களுடைய பாதுகாப்பு கருதியும் நேரம் கருதியும் அந்த மாதிரி ஏற்பாடுகளை பண்ணலாம். இன்னொன்று வந்து நீங்கள் கோவில் அமைப்பை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழங்காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள். இந்த கோவில்களில் வந்து முதல்ல வந்துட்டு வெளியில் வந்து ஒரு சுற்றுப்பிரகாரம், அதுக்கப்புறம் ஒரு சுற்றுப்பிரகாரம் இருக்கும், அப்புறம் மூலவருங்கிற கருவறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாரும் கருவறைக்குள்ளார போகணும் அப்படிங்கும்பொழுது அதற்கான வழி ரொம்ப குறுகலாகவும் முக்கால்வாசி கோவில்களில், அதுவும் வந்துட்டு இந்த கருமாரியம்மன்லாம் ரொம்ப சின்ன டெம்பிள், அங்கே நிறையா விசேஷமாக பெண்கள்லாம் அதிகமாக போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அதுனா நிறைய அதில் ஸ்டாம்பீட், நெருக்கடி, கசகசன்னு ஆகிறது, அழுக்காகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து நம்மளுடைய சமூக அமைப்பிலிருந்தே இந்த கோவில்கள் உருவாயிருக்கு. என்னென்னா வெளி வட்டத்தில் வந்து ஏழைங்க, அதுக்கு வட்டத்தில் கொஞ்சம் மிடில் கிளாஸு, அப்புறம் மையமாக வந்து யாருன்னா பணக்காரவங்க மற்றும் உயர் சாதியினர் அப்படிங்கிற ஒரு கட்டுமானம் தான் கோவில்லையும் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இனி வரப்போகிற கோவில்கள்லாம் கொஞ்சம் ஓப்பனாகவும் பெருசாகவும் ஒரே சமயத்தில் ஒரு 10,000 பேர் அதை சிறப்பு தரிசனம் பண்ணுற மாதிரியும் அப்படியான ஏற்பாடுகள் நான் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கையை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த கோவிலுக்கு போகணும்னு விருப்பப்படும் பொழுது அவங்களுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு வழியில் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி தரணும். வர்க்க பிரிவினை அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அதிகாரியாக நான் கேட்குறேன், ஒரு அதிகாரியாக இப்போது ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அந்த செக்யூரிட்டி இஷ்யூஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் வந்துட்டு பீக் பீரியட்னு ஒன்று இருக்குது, அதில் லீன் பீரியடுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் சிறப்பு தரிசனம் இப்போ இந்த மாதிரி திருவிழாக்கள் அல்லது முக்கியமாக இப்போ திருச்செந்தூர்லன்னா சூரசம்ஹாரம் டைமில் போகிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுத்து அந்த டைமுக்குள்ளார அதை பர்ஃபார்ம் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது பாதுகாப்பும் இதுவாக இருக்கும், மக்களுக்கும் அது நெருக்கடி இல்லாமல் இருக்கும். இல்லை, இப்போது திருப்பதியில் இப்போ நீங்கள் சாதாரண நேரங்களில் மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத நேரங்களில் கெஸ்ட்டை கொண்டு வரலாம், விஐபிஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னீங்க. இப்போ சூரசம்ஹாரம் மாதிரி இல்லை தைப்பூசம் மாதிரியான ஒரு விசேஷமான நாட்களில் மக்கள் கூட்டம் அலைமோதக்கூடிய ஒரு நாட்களில் விஐபிகள் அங்கே வந்து பார்க்கணும்னு விரும்புகிறத அரசாங்கம் தவிர்க்கலாம் இல்லையா? இல்லை, அப்போ அதுவும் ஒரு வழி. இன்னொன்று வந்து என்னென்னா, அது கூட ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது. ஈவினிங்கில் தான் அந்த சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ அந்த சமயத்தில் காலையிலையோ அல்லது மத்தியான நேரத்துலையோ ரொம்ப அப்படி தேவைப்பட்டா அப்படியே பண்ணலாம். பட் அதுக்கு அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து எதுவாக இருந்தது, அவசியமற்றது, விஐபி கலாச்சாரம் கோயில்களில் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி 76% பேர் சொல்லியிருக்காங்க. 21% பேர் கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரெண்டு இதையும் சம பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு திரு அருண் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். அப்படி பார்க்கும்போது 97% பேர் விஐபி கலாச்சாரத்துக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு கேஸ்னா, தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை மாதிரியான ஒரு அர்பன் ஸ்பேஸில் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனே கோபம் வரக்கூடிய அர்பன் ஸ்பேஸில் என்ன மாதிரியான மனநிலை இருக்கிறது, சென்னை மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது,
பார்க்கலாம். சென்னை மக்கள் கோயிலில் காத்திருந்து கடவுளை தரிசிப்பது பற்றிய கருத்தாக சொல்வது காத்திருப்பு தேவையற்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 54% பேர் தேவையற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 20% பேரும், சரியே அப்படின்னு 16% பேரும், சொல்ல தெரியவில்லைன்னு 10% பேரும் சொல்லியிருக்காங்க. கோயிலில் காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு தான் சென்னை மக்களும் பெருவாரியான மக்கள் 54% பேர் சொல்லியிருக்காங்க. இனி விஐபி கலாச்சாரம் பற்றி சென்னை மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? கோவில்களில் விஐபிகளுக்கு கொடுக்கப்படும் மரியாதை பற்றிய சென்னை மக்களின் கருத்து இதோ உங்கள் கண் முன்னால். அவசியமற்றது 78% பேர் அவசியமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்லவே விரும்பவில்லை அப்படின்னு 19% பேரும், அவசியம் அப்படின்னு 3% பேரும் சொல்லியிருக்காங்க. பெருவாரியான மக்கள் 78 கூட்டல் 19 அந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள், பெருவாரியான மக்கள் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விஐபி கலாச்சாரம் என்பது தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 97% பேர் தேவையற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்லணும், இப்போ கடவுளுக்கு எல்லாரும் ஒன்று தானே, அப்போ இந்த விஐபிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு முறையை கடைபிடிப்பதன் மூலமாக சாதாரண பக்தன் மனசில் நீங்கள் என்ன விதைப்பீங்க? அதாவது விஐபி என்பது நம்ம பட்டியலில் விஐபி பேரில் அவர் இருக்கிறார். ஆனால் கடவுள் எழுதிய பட்டியலில் எல்லாருமே விஐபி தான். கடவுள் தனியாக யாரையும் விஐபின்னு பிரிப்பது கிடையாது. அதாவது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இந்த ஊருக்காக கொடுத்தான். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்று காவிய கவிஞர் வாலி பாடுகிறார். அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கடவுள் படைத்திருக்கிறார். அப்போ விஐபி தரிசனம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் உட்கார்ந்து கொண்டு பல நேரம் காத்திருப்பது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்குகிறது. ஆகவே தான் அத்தனை பேரும் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதை சிந்தித்து பார்த்து அரசாங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். விஐபிக்குன்னு வேண்டுமானால் தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொண்டு அவர்கள் விஐபியாக இருந்தாலும் அந்த நேரத்தில் தான் வர வேண்டும் என்று வைக்கலாம். அப்படி விஐபி கலாச்சாரம் மட்டுமல்ல, இதில் குறிப்பாக காத்திருக்கிறது அப்படிங்கிறது விஐபிகளுக்காக மட்டுமல்ல. இந்த ஸ்பெஷல் தரிசனம் சாதாரண மக்களை பணம் கொடுத்து உள்ளே போகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கபாலீஸ்வர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயிலாப்பூரில் 20 ரூபா 30 ரூபா கட்டணம்னு நினைக்கிறேன். அந்த கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை, அதில் ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா பணம் கட்டி உள்ளே உட்காந்துருப்பாங்க. சாதாரண மக்கள் இங்கே வெளில நின்றுருப்பாங்க. அந்த கூட்டத்தில் கடவுள் தெரிய மாட்டார், அவ்வளோ கூட்டம் உள்ள அலமோதிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்பெஷல் டிக்கெட் அப்படிங்கிறது கோயில்களில் அவசியமா? அதெல்லாம் மிகுந்த வருத்தம் உழைப்பாக தான் இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப வர்த்தக மையங்களாக கோயில் ஆகக்கூடாது. சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அவங்க வந்து பணம் கொடுத்துட்டு போறவங்க மட்டும் கேட்டகரி இருக்காது. அன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், கல்யாண நாளாக இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க அன்னைக்கு உள்ள போகணும்னு விருப்பப்படலாம். அப்படி ஒரு பணம் கொடுத்து தானே உள்ள போறாங்க. நிர்வாகம் பணம் கொடுத்தவர்களே தானே அனுமதிக்குது. அதுதாங்க சொல்றேன். அது பணத்தினால மட்டும் இல்லை, இப்போ இல்லாதவங்க கூட அன்னைக்கு ஒரு நாள், கல்யாண நாள், பிறந்த நாள்னு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு உள்ள போகலாமே, உட்காரலாமே நினைக்கலாம்னு சொல்ல வரேன். இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் சரியா? அப்படி கோயில் நிர்வாகம் பணம் வசூலிப்பது சரியான்னு நான் கேட்குறேன். இப்போ பிறந்த நாளில் ஸ்பெஷல் பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போகிறதே சரியான்ற ஒரு கேள்வியில் வரும். அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமாக இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அதுக்கு முன்னாடி சென்னை மக்களைப் போலவே வேறு பிற நகரங்களிலும், மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களிலும் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். பெருநகரங்களில் இந்த விஐபி கலாச்சாரத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு தான் 53% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 20% பேரும், சரியே அப்படின்னு 17% பேரும், சொல்ல தெரியவில்லை அப்படின்னு 10% பேரும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விஐபி கலாச்சாரம் பற்றி பொதுமக்களுடைய பார்வை பெருநகரங்களில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 78% பேர் தேவையற்றது, அவசியமற்றது, விஐபி கலாச்சாரம் கோயில்களில் தேவையற்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மதுரை, திருச்சி, கோவை போன்ற பெருநகரங்களில் அவசியம்னு 3% பேர் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா அர்பன் ஸ்பேஸுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் சொல்லியிருக்கேன். 78% பேர் தேவையற்றது, அவசியமற்ற இந்த விஐபி கலாச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்த சில நபர்கள் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள். என்னென்னா, சிறப்பு தரிசனத்தையும் விஐபி தரிசனத்தையும், விஐபி தரிசனத்தை வேணுமானா ஜனங்க வந்து வெறுக்கலாம். இந்த சிறப்பு தரிசனம் வேணுமா வேணாமான்ற கேள்வி நீங்கள் போட்டிங்களா போடலையாங்கிறத சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு நேயர் கூட ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒரு வயசானவங்க, முடியாதவங்க, ஊனமுற்றவங்க, அவங்கெல்லாம் சிறப்பு தரிசனத்தில் போகிறத நம்ம ஏன் தப்புன்னு சொல்லணும்? இப்போது ஃபஸ்ட்டு நான் அதுக்கு வரேன். செகண்ட் ஃபேக்டராக கோயம்புத்தூரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மன் கோயில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கே ஒரு கதை சொன்னாங்க. இங்கே மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலில்
திருக்கல்யாணம் நடந்தது ரீசெண்டாக, அதிலிருந்து ஒரு கதை சொன்னாங்க. எப்படி நிர்வாகம் வந்து சில அரசியல்வாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் நடுவில் வச்சுக்கிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களை வந்து நெருங்கவே விடாமல் அந்த திருக்கல்யாணம் அப்போ இந்த நடுவில் இருந்தவங்களாம் எழுந்து நிற்கவே பின்னாடி இருந்த யாருமே எதுவும் பார்க்க முடியாமல் போன கதையெல்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொன்னாங்க. அது ஒரு இன்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டதுக்கு, மேம் கேட்ட குவெஸ்டனுக்கு ஸ்பெஷல் டிக்கெட்ஸ், அந்த ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் பற்றி நம்ம கேட்டபோது எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், வயசானவங்களோ இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வரோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவைன்னு தான் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூ இருக்கவே போய் நம்ம அதை ஒமிட் பண்ணிவிட்டு விஐபிஸ் பற்றி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்க போய் விஐபிஸ்க்கான, அதாவது ஒரு பிரசித்தி பெற்றவர் கோவிலுக்கு வரும்போது எங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரை மட்டும் உள்ள கூட்டி போயிட்டு வெளில வர்றது விஐபியை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அர்ச்சகரே எடுத்துக்கங்களேன், ஒரு கோயிலில் அர்ச்சகரே தட்டில் ஒரு 10 ரூபா போட்டால் கோயில் சாமி மூலவர் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையிலேருந்து ஒரு பூவை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரு. நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்னா திருநீரை இப்படி மேலேருந்து அப்படி தூக்கி போகிறேன். இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எப்படி பார்க்குறது? அது வந்து இப்போ வந்து அர்ச்சகருக்கு கொடுக்கறது வந்து யாரும் வற்புறுத்துறதில்ல, பட் மறைமுகமான ஒரு எதிர்பார்ப்பு நம்மளை டெவலப் பண்ணிய சில பேர் என்ன காசு இருக்கவங்க கொடுத்துட்டு போகிறதுனால காசு இல்லாதவங்க கிட்ட அவங்க எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை உண்டாயிடுது. அதனால் இது வந்து விருப்பம் சார்ந்து இருக்கிறது. யாருமே வந்துட்டு அங்கே ஆனால் பூரி மாதிரியான கோவில்களில் தடியால் அடித்தே காசு கேட்குறாங்க. பிரம்பு தடியை வச்சுட்டு நம்மளை அடிச்சுட்டு காசு கொடுன்னு கேட்குறாங்க. அதில் வேறுபாடே கிடையாது. பயப்பட வேண்டியதாக இருக்குது. அர்ச்சகரை பார்த்தா நம்ம நடுங்கி ஓடணும். ஸோ அந்த அளவுக்கும் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு கோயிலில் பார்க்கும்பொழுது இது விருப்பம் சார்ந்து இருக்குது. நீங்கள் 10 ரூபாயும் போடலாம், 1 ரூபாயும் போடலாம், போடாமலும் வரலாம். எல்லாருக்கும் வந்து பூ கொடுக்கறதுங்கிறது வந்து அங்கே இயலாத காரியம்னு அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இப்போ ஜென்ரலாக ஒரு நோஷன் என்னென்னா இயலாத காரியம் தான். நிச்சயமாக எல்லாருக்கும் பூ கொடுக்க முடியாது, பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஆனாலும் அர்ச்சகரும் சம்பாதிக்கணும்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அந்த இடத்துல. அர்ச்சகருக்கும் பணம் தேவைப்பட தானே செய்யுது, அவரும் கஷ்டப்பட தானே செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியோட நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி வைக்கிறேன். அர்ச்சகர்களுக்கு சரியான முறையில் வருமானம் என்பது அரசு நிர்வாகத்தால் வழங்கப்படுகிறதா அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்? சொல்லுங்க. அர்ச்சகர் சில கோயில் தான் அறநிலையத்துறையின் சார்பில் இருக்கிறது, சில கோயில்கள் தனியாக இயங்குகிறது. ஆகவே அர்ச்சகர்களுக்கு சரியான வருமானம் இல்லை என்பது ஓரளவுக்கு உண்மைதான். இருந்தாலும் இந்த கடவுள் சந்நிதியில் அர்ச்சகர்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. 10 ரூபா போட்டால் விபூதி தருவது, 20 ரூபா போட்டால் மாலையை கொண்டு போடுவது, 30 ரூபா போட்டால் அப்படியே மூலவர் சன்னதியில் உட்காரு என்றெல்லாம் சொல்வது குறுக்கள் அந்த பாரபட்சத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா உயர்ந்த இடம் அது. இப்போ ஹோட்டலில் போகிறோம், ஒரு டிப்ஸு போடுகிறோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். அது கூட பின்னாடி தான் போடுகிறோம். அவர் வந்து சாம்பார் வைக்கிறார், சட்னி வைக்கிறார், கொஞ்சம் 2 டம்ளர் அதிகமாக 2 கிண்ணம் சாம்பார் அதிகமாக வைக்கிறார். அதனால் இவர் வந்து பின்னாடி டிப்ஸு தருவார் அப்படின்னு தெரிகிறது. பின்னாடி டிப்ஸு தருவார், நாங்கள் சாம்பார் தருகிறார்கள். இவர்கள் டிப்ஸு தந்தால் தான் விபூதியே வருகிறது, குங்குமம் வருகிறது. இது வந்து கோவிலில் இந்த மாதிரி நடக்கலாமா? இதை அர்ச்சகர்கள் தான் மாற வேண்டும். அர்ச்சகர்களுக்கு உரிய சம்பளம் அறநிலையத்துறை தர வேண்டும். அது நமக்கு உள்ளுக்குள்ளே போக தெரியவில்லை. அவர்கள் எவ்வளோ சம்பளம் தருகிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. இருந்தாலும் இப்படி அர்ச்சகர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பது தான். அர்ச்சகர்கள் பொதுவாக 3 மாதத்துக்கு ஒரு முறை குத்தகை முறையில் தானே, சுழற்சி முறையில் தானே வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறேன், என்ன சொல்கிறீர்கள்? அர்ச்சகர்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை சுழற்சி முறையில் தானே, அந்த குத்தகை முறையில் தானே வந்துட்டு இருக்காங்க. அர்ச்சகர்கள் பல பேர் சுழற்சி முறையில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த உரிமை சில பேர் வருமானம் போதுமானதாக இருக்கா இல்லையாங்கிறத அரசு ஆய்வு செய்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஒரு போர்டே வச்சிடலாம். அர்ச்சனை தட்டில் காசு போட வேண்டாம், பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்புன்னு போட்டலாம். சரியா இருக்குமான்னு தெரியல. ஒரு கோயில்ல அர்ச்சனை தட்டுக்கு காசு போட வேண்டாங்கிறது இப்போ நான் திருப்போரூர்ல ஒரு கோயில்ல நான் பார்த்தேன். சமீபத்துல கோவில்கள்ல அவங்க சம்பளம் வாங்குற முறையா சம்பளம் கொடுக்குற கோவில்கள்ல அப்படி வைக்கலாம். மீதி கோவில்கள்ல அப்படி தேவையில்லை. இல்லை, ஏன் ஒரு அரசாங்கம் இதுல கூட தலையிட்டு அர்ச்சகர்கள்கிட்ட சொல்லி இது ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனா ஏன் அரசாங்கம் எடுக்கணும்? எதற்காக அர்ச்சகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுய கட்டுப்பாடு என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. மக்கள் கேட்பாங்க அந்த மாதிரி போர்டுகள் வச்சுட்டா. அது ஒரு ப்ரொஃபஷன் தானே, ப்ரொஃபஷன். ஆமாம். இல்லை இப்போ கடவுள் பக்தி இருக்கிறவங்க அவங்க தான் வந்து உள்ளே வரணும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அது ஒரு கிளைம் வச்சு உள்ளே வராங்க. ஸோ அதை சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல தானே வர முடியும். வேற எந்த இடத்துல கடவுள் மேல பக்தி இருக்கிறவங்க வேற மாதிரியான, அது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன், அதில் எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும் நீங்கள் சொல்லுங்க. இல்லை, ஒரு அர்ச்சகராக இருந்து எவ்வளோ சம்பாதிச்சிட முடியும்? இல்லை அப்படி தானே வராங்க, அதுக்காக தானே வராங்க, சம்பளத்துக்காக தானே வேலை அப்படிங்கிற ஒரு கோயிலில், திருப்போரூர் கோயிலில் ஒரு போர்டே எழுதி வச்சிருக்கிறாங்க, இன்னார் 25,000 இந்த கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது அப்படின்னு. முன்னாடிலாம்
கொடுத்தவங்க தானம் கொடுத்தவங்களுடைய பேரை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம், பார்த்துருக்கோம், உபயம் சொல்லி போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கோயில்களில் இன்னார் இந்தந்த நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய வாடகை, இந்த குத்தகை, இது வந்து கொடுக்க வேண்டிய பணம் இப்படி பாக்கி இருக்குன்னு ஒருத்தருடைய பேரை போட்டு 25,000 30,000 எழுதி வச்சிருக்காங்க. அரசு இந்த இடத்துல தவறி விட்டது தானே சொல்லலாம். கோயிலுக்கு சொந்தமான நிலங்களில் வரக்கூடிய வருமானத்தை அரசு சரியான முறையில் வாங்கலை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கோவில்கள் வந்து அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க, ஆல்ரைட். இப்போ கோவில்கள்கிட்ட என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்குது நிலத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, அதை வசூல் பண்ணுறதுக்கு, அதற்கான ஆளுங்களை போடுறதுக்கு? இதெல்லாம் கோவில் செய்ய வேண்டிய வேலையா? முன்னாடி ஒரு காலத்தில் கோவிலுக்கு எந்த வருமானமே இல்லாதப்போ அரசர்களால் நிலம் தானம் அளிக்கப்பட்டது. அந்த நிலத்தை அவங்க குத்தகைக்கு விட்டு அந்த கோவிலை மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மாடர்ன் ஏஜ்ல அரசாங்கம் ஒரு கோவில் செய்ய வேண்டாம், கோயிலை நிர்வகிக்கக்கூடிய அறநிலையத்துறை செய்யலாம் இல்லையா? இல்ல, நான் அறநிலையத்துறைக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ரெவென்யூ கூட தானே அவங்க கோஆர்டினேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்க வந்து யாராவது குத்தகை கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு கோ டு தி ஆக்ட். இந்த மாதிரி குத்தகை வசூல் பண்ண முடியலன்னா அதை நீங்க ஆக்ட்ல போட்டு தான் ஆகணும். அதுக்கான நீங்க வந்து லாயர்ஸ் என்கேஜ் பண்ணணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அப்படி பண்ண வேண்டியது இல்லையா? இப்போ நிலத்தை வந்து நீங்க ஒரு கோவிலுக்கு இருக்க வேண்டிய இயல்பா வரக்கூடிய வருமானத்தை விட்டுட்டு பக்தர்கள் கிட்ட இந்த மாதிரி காணிக்கை பிரசாதம் இதுல நீங்க வாங்கக்கூடிய வருமானங்கிறது பக்தர்களுடைய பையில கை வைக்கிற மாதிரி இல்ல. நீங்க டைவர்ட்டிங் த இஷ்யூ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நிலம் வந்து கோயிலுக்கு தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. அந்த நிலத்தை நீங்க எடுத்துட்டு அதுக்கு இன் வியூ ஆஃப் தட் அதனுடைய மெயின்டெனன்ஸ் என்னவோ அதை நீங்க பணமா கொடுத்துருங்க. அப்போ நீங்கள் வசூல் பண்ண வேண்டிய வேலை, கடன் பாக்கி எழுத வேண்டிய வேலை, மிஸ்யூஸ். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த குத்தகை நிலத்தை நம்ம கோயில் அதிகாரம் எடுத்துக்கலாமேன்னு சொல்கிறேன், அது நிர்வாகம் எடுத்துக்கலாமே. இல்லை, நிர்வாகம் அரசு எடுத்துக்கலாமே. இல்லை, கோவில் நிர்வாகம். அப்போ தர்மகர்த்தா வர்றவங்கெல்லாம் அந்த தர்மகர்த்தா தானே நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்போ தர்மகர்த்தாவுக்கு நிறையா வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அதில் டெவலப் ஆகுது. ஏன்னா அவங்க அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு குத்தகைக்கு யாருக்கு விடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த குத்தகையை நாங்கள் வசூல் பண்ண மாட்டோம், அது அனாமத்து சொத்து அப்படின்னு அதை விட்டு வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திருவாடுதுறை ஆதீனத்தில் உள்ள கோவில்களில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6 கோடி ரூபாய் வந்து வருமானம், 60 கோடி ரூபாய் வருமானம் வரணும். ஆனால் 1.5 கோடி தான் அவங்களால வசூலே பண்ண முடியுது. அப்போது இதெல்லாம் வந்துட்டு அது வந்து என்னென்னா முறையாக, இப்போ நிலம்னா அரசாங்கத்திட்ட இருந்தால் அது ஒரு முறையாக ப்ரையாரிட்டியில் யாருக்கு நிலம் இல்லாத ஏழைக்கு ஃபஸ்ட்டு, விதவைக்கு, அப்புறம் இராணுவ வீரர்களுடைய இதுக்கு இப்படின்னு ஒரு முறையாக பராமரிக்க முடியும். ஆனால் கோவில்கிட்ட கொடுத்தா என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு, அல்லது அப்படிதான் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தான். அதான் மிஸ்மேனேஜ்மெண்ட். அது அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தானே இருக்கு. அரசுக்கு இருக்கு. அதை தான் இப்போ ஒப்பீனியனாக சொல்கிறோம் நம்ம. நிச்சயமா அரசுக்கு அந்த பொறுப்பை ஆல்ரெடி அறநிலையத்துறைங்கிற பேரில் அரசு தான் மேடம் அந்த பொறுப்பை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இனி அடுத்ததாக கிராமப்புற வாசிகள் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கோயிலில் காத்திருந்து கடவுளை தரிசிப்பது பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கிராமப்புற வாசிகளை கேட்டிருந்தோம். அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருந்தது? கருத்து கணிப்பு முடிவுகளாக இதோ உங்கள் முன்னால். காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு 45% பேரும், சரியே அப்படின்னு 21% பேரும், கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 20% பேரும், சொல்ல தெரியவில்லைன்னு 14% பேரும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் கிராமப்புற மக்களும் காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 45% பேர் தேவையற்றதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இனி விஐபி கலாச்சாரம் பற்றி கிராமப்புற மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். அவசியமற்றது அப்படிங்கிற எண்ணிக்கை பிரதானமாக இருக்கிறது. 74% பேர் அவசியமற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு 23% பேரும், அவசியம் அப்படின்னு 3% பேரும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் 97% மக்கள், கிராமப்புற மக்களும் விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் விஐபி கலாச்சாரத்திற்கு எதிரான மக்களுடைய மனநிலையை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கோயிலில் காத்திருப்பது மற்றும் விஐபி தரிசனம் பற்றிய பொதுமக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது என்றதை கருத்து கணிப்பு முடிவுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஆண்கள் என்ன கருதுகிறார்கள்? கோயிலில் காத்திருந்து கடவுளை தரிசிப்பது பற்றிய ஆண்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னா 47% ஆண்கள் கருதுகிறார்கள். கருத்து சொல்ல விரும்பவில்லை 20% பேரும், சரியே என்று 19% பேரும், சொல்ல தெரியவில்லை அப்படின்னு 14% பேரும் சொல்லியிருக்காங்க. இனி அடுத்ததாக கோயில்களில் இருக்கக்கூடிய விஐபி கலாச்சாரம் பற்றிய ஆண்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அவசியமற்றது அப்படின்னு 77% பேர் சொல்லிட்டாங்க. கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 20% பேர் சொல்லிட்டாங்க. இங்கேயும் 97% மக்கள், அதாவது ஆண்கள், விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அடுத்ததாக பெண்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் உங்கள் கண்முன்னால் வர இருக்கின்றன. பெண்கள் என்ன நினைக்கிறாங்க பார்க்கலாம். காத்திருப்பு தேவையற்றது அப்படின்னு 49% பேரும், கருத்து சொல்ல விரும்பவில்லை 20% பேரும், சரியே அப்படின்னு 19% பேரும், சொல்ல தெரியவில்லைன்னு 12% பேரும் சொல்லியிருக்காங்க. விஐபி கலாச்சாரம் பற்றிய பெண்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் இதோ உங்கள் கண்முன்னால்.
அவசியமற்றது அப்படின்னு 75% பேரும், கருத்து சொல்ல விரும்பவில்லைன்னு 22% பேரும், அவசியம் என்று 3% பேரும் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் 97% பெண்கள் விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராக தான் சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் கிருஷ், நீங்கள் சொல்லணும், இப்போ எல்லாமே பொதுவாக பார்க்கும்போது 97% பேர் விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இங்கே ஆண்கள் பெண்கள் நம்ம ஏன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? வைஸ் இஸ் டிஃப்ரென்ஸ்? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கோவங்கள் தானே இருந்தது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்ததுன்னா, விமென் கோவிலுக்கு போகிறதுக்கும் மென் கோவிலுக்கு போகிறதுக்குமே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்தது. விமென் கோவிலுக்கு போய் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் இன்வால்மெண்ட்டும் ஒரு மென்னோட ஸ்பிரிச்சுவல் இன்வால்மெண்ட்டும் வேறுபட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த வெயிட்டிங் டைம் விஐபி கலாச்சாரம் பற்றி வேற மாதிரி அவங்க யோசனை சிந்தனை இருக்குமாங்கிற எதிர்பார்ப்போடு தான் இந்த கேள்வியை வச்சோம். அதுக்கு இருந்தது ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது, ரொம்ப இருக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து சொல்ல விரும்பவில்லை பிட்வீன் மென் அண்ட் விமென் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஆங்ஸைட்டி இருந்தது விமென் கிட்ட நம்ம பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதுதான் இதோட அவுட்புட்டாக இருந்தது. இன்னொன்று என்னென்னா, இந்த வெயிட்டிங் டைம் விஐபி கல்ச்சர் இதை ரெண்டு ஜெண்டர் எப்படி பர்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவுட்புட்டு தான் நம்ம இது மூலமாக கொடுத்துருக்கோம். எப்படி பர்சீவ் பண்ணாங்க? எனி குட் எக்ஸ்பீரியன்ஸஸ்? குட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற விட ஒரு ஐ ஓப்பனர். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த மயிலாப்பூரில் இருக்கிற அந்த பிரசித்தி பெற்ற கோயிலில் அந்த திருக்கல்யாணம் பற்றி நிறைய பேசினது பெண்கள். ஏன்னா அதை பார்க்க வந்தது நிறைய பேர் பெண்கள். அதுலேயும் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஜெண்டர் பயஸ் பற்றி சொன்னாங்க. எப்படி ஆண் அதிகாரிகளை வந்து மேலே கூப்பிட்டு எல்லாம் அவங்களுக்கு மாலை போடுறதும் அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறதும், அங்கே கூட எப்படி பெண்களை வந்து பின்னாடி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி கூட சில பேர் ரொம்ப ஜெண்டர் பயஸ் பற்றி சொன்னதுனால மேடம் கிட்ட கேட்குறேன், நீங்கள் அதிகாரியாக இருந்ததுனால உங்களுக்கு இந்த ஜெண்டர் பயஸ் இருந்ததா கோயில்களில்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் எங்களுக்கும் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு இந்த மரியாதையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பார்க்குறவங்கெல்லாம் பொறாமப்படுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து அதில் ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதா நான் பார்க்கல. பட் பெண்கள் வந்து கோயிலுக்கு போகும்பொழுது அவங்க வந்துட்டு என்னன்னா, நிறைய வேலைகளுக்கு இடையில கொஞ்சம் டைம் எடுத்து போகிறாங்க. திரும்பி வந்து டியூட்டிஸ் எல்லாம் கவனிக்கணும்னு ஒரு மனசு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து டைமில் வந்துட்டு உடனே பார்த்துட்டு போனாங்கன்னா சௌகரியம்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் பெண்களெல்லாம் கொஞ்சம் கோவிலில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, உங்களுடைய கருத்து சுருக்கமாக பதிவு பண்ணிடுங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய பொதுவாக இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்ததில் நான் என்ன நினைக்கிறேன், விஐபி கலாச்சாரம் என்பது எல்லோருமே தேவையற்றது என்று தான் சொல்கிறார்கள். பொதுவாக 90 விழுக்காடு எல்லோரும் தேவையற்றது என்கிறார்கள். பல பேருடைய கருத்து அதுதான். ஆனால் கோயிலுக்கு வருமானம் வர வேண்டும் என்பதற்காக 200 ரூபா டிக்கெட்டு, 400 ரூபா டிக்கெட்டு என்று வைக்கிறார்கள். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இந்த தந்தி தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சியை பார்த்தாவது அரசாங்கம் ஒரு விழிப்பு பெற வேண்டும். எத்தனையோ கோயில்களுக்கு பல கோடி சொத்துக்கள் இருக்கிறது. இவர்களே சிவகாமி ஐஏஎஸ் அவர்களே சொன்னார்கள், நிறைய சொத்து இருக்கிறது, அதற்கு வருமானம் வரவில்லை. அந்த வருமானத்தை வாங்குவதன் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டால் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். விஐபி கலாச்சாரம், 200 ரூபா டிக்கெட்டு, 400 ரூபா கையப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாங்க. இல்லை, கையப்படுத்திட்டு நீங்கள் பணம் கொடுங்க, நான் அவங்கள நான் அனாதையாக விட சொல்கிறேன். ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இல்லை. நிலத்தை மேனேஜ் பண்ணுறது, கோர்ட்டு போகிறது, வழக்கை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாதது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொற்பொழிவுகள், கலாச்சார நிகழ்வுகள், இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்துக்கான வேலைகளை அதில் கொண்டு வரணும், சமத்துவத்துக்கான மாற்றத்தை அதில் கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நிலத்தை பிடிச்சி வச்சுட்டு யாருக்கு கொடுக்கறது, அதை வசூல் பண்ணுறது, இன்னாருக்கு கேன்சல் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அன்னெசரி. ஆலய நிர்வாகத்துக்கு செலவிடலாம். அறநிலையத்துறையிலேருந்து அதை எடுத்து வருவாய்த்துறைக்கு கொடுத்து அவங்க நிலத்தை மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன் லியூ ஆஃப் தட் வருஷம் இவ்வளோ பணம் கொடுத்துருங்க, நிர்வாகத்துக்கு இவ்வளோ சேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஈஸியாகிடும் இல்லையா? நான் ஈஸியாக தான் சொல்கிறேனே தவிர கோவிலுக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நன்றி. அதாவது பொதுவாகவே பொதுமக்களுடைய கருத்து என்பது விஐபி கலாச்சாரத்திற்கு எதிராக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. 97% பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விஐபி கலாச்சாரத்துக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய விஐபிகளாக பார்க்கக்கூடிய தங்களுக்கு பிடித்த சினிமா நட்சத்திரங்கள் கூட கோயிலுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு போயிடும்போது அவங்க மேலே வரக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக இயற்கையிலே வரக்கூடிய அந்த அதிருப்தி என்பது இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கடவுள் முன்னால் சமம்தான் என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் பதிவு செய்தோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொள்கிறோம். அதே போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். இது நான் கடவுள், தமிழகத்தில் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவு.